டெல்டாவில் 95% நீர்நிலைகள் வறண்டுவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜாஸ். அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது என்ன? முழு விவரங்கள். உமேஷ் வணக்கம். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டெல்டாவில் 95% நீர்நிலைகள் வறண்டுவிட்டன. தமிழ்நாட்டில் 10,000 ஏரிகள் நீர் இல்லை என்றும் வறட்சி மாநிலமாக தமிழகத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவிரி பாசன மாவட்டங்களில் உள்ள கால்வாய்கள் மூலமாக காவிரி நீரை பெறும் 737 நீர்நிலைகளில் 694 நீர்நிலைகள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் வறண்டு கிடக்கின்றன. தமிழகம் முழுவதும் மொத்தமுள்ள 14,141 நீர்நிலைகளில் 10,000க்கும் மேற்பட்டவற்றில் தண்ணீரே இல்லை. மிக மோசமான இச்சூழலில் இருந்து தமிழக விவசாயிகளை பாதுகாப்பதற்காக தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு நீர்வளத்துறையின் புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தில் நீர்வளத்துறையின் பராமரிப்பில் உள்ள மொத்தமுள்ள 14,141 நீர்நிலைகளில் 4,208 நீர்நிலைகள், அதாவது 29.25% நீர்நிலைகள் முற்றிலுமாக வறண்டுவிட்டன. மேலும் 5,814 நீர்நிலைகளில் 1% முதல் 25% மட்டுமே நீர் உள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 10,000க்கும் மேற்பட்ட ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் பயனளிக்கும் வகையில் தண்ணீர் இல்லை. இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பவை காவிரி பாசன மாவட்டங்கள் தான். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் காவிரி, கல்லணை கால்வாய், வெண்ணாறு ஆகிய ஆறுகளில் இருந்து கால்வாய் மூலமாக தண்ணீர் பெறும் 737 நீர்நிலைகளில் 694 நீர்நிலைகள், அதாவது 95% தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கின்றன. இவை தவிர ஆறுகள் மூலம் தண்ணீர் பெறாத 27 தனித்த நீர்நிலைகளில் 26 நீர்நிலைகள் வறண்டு கிடக்கின்றன. ஒட்டுமொத்தமாக காவிரி பாசன மாவட்டங்களில் 764 நீர்நிலைகளில் 720 நீர்நிலைகள் ஒரே ஒரு சொட்டு நீர் கூட இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பருவமழை பொய்த்ததாலும் கர்நாடக அரசு தண்ணீர் வழங்காததாலும் இந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அதை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான முதல் நடவடிக்கை தமிழ்நாட்டு வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிப்பதுதான். அதன்படி தமிழ்நாட்டை வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும். அத்துடன் விவசாயிகள் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். குறுவை சாகுபடி செய்யாத விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 வீதம், குறுவை சாகுபடி செய்து நீரின்றி பயிரால் வாடியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 வீதம் இழப்பீடு வழங்க வேண்டும். சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலையில் உருவாகும் சூழலில் அதனால் பாதிக்கப்படும் உழவர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் உதவி வழங்க வேண்டும். நிலமில்லா தொழிலாளர்களுக்கு ஒருமுறை உதவியாக 25,000 வழங்க வேண்டும் என்று தனது அறிக்கையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.